இப்போ அங்கே மேல் உலகத்தில் மாலியவான் புஷ்பத்தந்தன்கிற 2 பேர், அவங்களுக்குள்ள சண்டை. நான் தான் பெரிய சிவப்பணி பண்ணுறேன், நான் தான் பெரிய சிவப்பணி பண்ணுறேன், இவங்களுக்குள்ள சண்டை. 2 பேர் பூமியில் வந்து விழுந்தாங்க. ஒருத்தர் யானையாக மாறினார், ஒருத்தர் சிலந்தியாக மாறினார். இப்போ இந்த யானை வந்து பூஜை பண்ணிச்சு, ரொம்ப பக்தியோட, அது பல பக்தியோட பூஜை பண்ணுது. இது இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்க இன்னொருத்தருக்கான் பாருங்க, அவன் சிலந்தியாக வந்து விழுந்தான். அந்த சிலந்தி என்ன பண்ணுது, அது வந்து பூஜை பண்ணுது. யானை என்ன பண்ணுது, தினந்தோறும் தன்னுடைய தும்பிக்கையில் தண்ணி மூண்டுட்டு வந்து இந்த சிவலிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணி பூ பறிச்சுக்கிட்டு வந்து சிவலிங்கத்து மேலே வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த யானை போயிடுது. சிலந்தி வருது, அதுவும் சிவகணம் தானே, அதுவும் பார்க்குது நான் சிவ பூஜை பண்ணுறேன் அப்படின்னு. அது என்ன ஐடியா பண்ணிச்சாமா, சிவபெருமான் வெறும் காட்டில் உட்காந்துருக்கிறார், அவருக்கு மேலே ஒரு பந்தல் போட்டால் பரவாயில்லையே, நம்ம கோயில் கட்டலாமே நினச்சி அந்த சிலந்தி என்ன பண்ணுது, மேலே ஒரு பந்தல் போடுதுங்க, தன்னுடைய நூல் இலையாலே பந்தல் போடுது. இப்போ சிலந்தி நம்ம வீட்டில் நூல் இலையால் பந்தல் போட்டால் அதுக்கு என்ன பேர், ஒட்டடைன்னு பேர். இந்த யானை தான் நினச்சது, இந்த சிலந்தி வந்து ஒட்டரை கட்டிட்டு போயிடுது. ஆனால் சிலந்தியோட பார்வையில் அது என்னது, பந்தல். நல்லா புரிஞ்சுங்க, சிலந்தி நான் சிவபெருமானுக்கு பந்தல் போடுறேன்னு போட்டுச்சு, யானை என்ன நினச்சது, இது வந்து தொந்தரவு பண்ணுதே, ஒட்டடை கட்டிக்கிட்டே இருக்குதே அப்படின்னு அதை கழிச்சு விட்டுச்சு. மறுநாள் சிலந்தி வந்துச்சு, நேற்று கட்டின சிலந்தி யாரா அதுக்குள்ளே அழிச்சா அப்படின்னு அது திரும்ப பந்தல் போடுது. இப்படியே ஒரு வாரம் நடக்குது. ஒரு நாள் 2 பேருக்கு கோவம் வந்துருச்சு. யார் இதை பண்ணுறான்னு கண்டுபிடிக்கணும்னு யானை நினச்சது, யார் இதை கலைக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு சிலந்தி நினச்சது. 2 ஒரே டைமில் வந்துச்சு பாருங்க, கண்டுபிடிச்சிருச்சிங்க. ஒன்றுக்கு சண்டை பாருங்க. எவ்வளோ பெரிய உருவம் யானை, இதில் ஒன்று சிலந்தி. நாம் சீமாத்தில் எப்படினாலும் அது விழுந்து செத்து போயிடுது. ஆனால் அந்த சிலந்தி என்ன பண்ணிச்சு, ஆத்திரம், நான் கலைக்கிறதையெல்லாம் இந்த யானை பிடுங்குதே அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு பூந்து யானையோட தும்பிக்கையில் போய் பூந்துருச்சு. அந்த தும்பிக்கையில் பூந்தது, இப்போ நம்ம மூக்கில் ஏதாவது அந்த கொசு போச்சுன்னா என்ன பண்ணும் அப்படிமா பாருங்க, அந்த மாதிரி அது ஆன உடனே அந்த யானை என்ன பண்ணிச்சு, அந்த வலி தாங்காமல் தொப்புன்னு இந்த தும்பிக்கையை போட்டு இடத்துல அடித்தது. அப்படி வேகமாக அடித்த உடனே யானை வந்து செத்து போச்சு. இப்போ அந்த யானை வந்து ஒரு பைப் மாதிரி தானே, அதுக்குள்ளே தானே சிலந்தி இருக்குது. அப்படி அடித்த போது என்ன ஆகி போச்சு, உள்ளுக்குள்ளுக்குள்ள சிலந்தியும் செத்து போச்சு. 2 பேர் மேலே சண்டை போட்டு பத்தில், 2 பேர் இப்போ கீழே சண்டை போட்டு 2 பேர் செத்து போயிட்டாங்க. சாமி என்ன பண்ணார், நல்லா கவனிங்க, இறைவனுடைய நீதி ரொம்ப நுட்பமாக இருக்கும். இங்கே ஒம்பு சண்டைக்கு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சிலந்தி. யானை சிவனேன்னு தான் பண்ணிட்டு இருந்தது, இந்த சிலந்தி தான் யானையோடைய வாய்க்குள்ளே போச்சு, அந்த தும்பிக்கைக்குள்ளே போச்சு. அதனால் சாமி என்ன பண்ணாராம்மா, யானைக்கு முத்தி கொடுத்துட்டாராம். இப்போ யானைக்கு முத்தி கொடுத்தாச்சு, 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு முத்தி கொடுத்தாச்சு, இன்னொருத்தர் பாக்கி, சிலந்தி பாக்கி. சாமி பார்த்தாராம்மா, உனக்கு என்னப்பா, எனக்கு பந்தல் போட்டு கோயில் கட்டணும்னு ஆசை, சரி நீ இதே நாட்டில் அடுத்த பிறவி மகாராஜாவாக பிறப்பாயின்னு சொல்லிட்டார். இந்த சிலந்திக்கு மறுபிறவி கொடுத்தார், நீ மீண்டும் பிறப்பாயாக அப்படின்னு சொன்னார்.